கொலுவாகவே அமர்ந்தார்கள். அப்படி 33 தேவாதி தேவர்கள் படை சூழ 44 ரிஷிமார்கள் படை சூழ சங்கத்தார் சமயத்தார் தானவர்கள் வானவர்கள் என்று சொல்லக்கூடிய சரி ஆகாயவாசிகள் எல்லாரும் சொல் திரைக்க ஆமா பகவான் கைலாசமலையை கொலுவாகவே அமர்ந்தார். அடி இப்படி பகவானும் பார்வதா தேவியும் கொலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய வேளை அந்த நல்ல நேரத்தில் பாதாளம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் அசுரன் வாழ்ந்து வருகிறான். ஆஹா ஒரு நாள் அசுரன் நினைத்தான், என்ன நினைக்கிறான்? இந்த தேவாதி தேவர்களுக்கு ஒரு நாள் இறப்பு பிறப்பு என்பதில்லை. இல்ல இல்ல நாமளோ இறைக்கின்றோம். சரிதான். ஒரு நாள் வாழ்ந்தாலும் இந்த தேவாதி தேவர்களை போன்று இறப்பு பிறப்பு இல்லாமல் வாழ வேண்டும். அவர்களை போல் வாழ வேண்டுமானால் எல்லாம் வல்ல சிவனத்திலே சென்று முறைகிறோம் என்று வாருங்கள் என்று அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து எங்கு வருகின்றார்கள்? ஆண்டவள் சிவபெருமான இடத்தில் வந்தார்கள். ஏ பகவானை நிறை திரைமோ பிடி பிடியெடுக்காமல் பிடியெடுக்காமல் ஆங்கில் வாழ்வதற்கு ஈசானாங்கள் வாழ்வதற்கு நாதனே உங்கள் திருவருளால் நாதனே உங்கள் திருவருளால் திருவருள் புரிவீரே நரைதிரை முழுக்கு பிடியெடுக்காமல் பிடியெடுக்காமல் நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் வாழ்வதற்கு நாதனை உந்தன் திருவருளால் நாதனை உந்தன் திருவருளால் நரம்பரல் முறிவே அருளறி உரிநீர் ஆதிய கோவி ஆதிய கோவி அடியினில் நீரில்கோ ஈசமணியினை தொழுவேனென்றோ அடியினில் வரவரி அருளறி நல்வி அருளறி நல்வி அன்பரு காத்தருளி இறைவா, என்ன நாங்களும் அந்த தேவாதி தேவர்களைப் போன்று சரி இறப்பு பிறப்பில்லாமல் வாழ வேண்டும். அவர்களைப் போல் நீங்கள் வாழ வேண்டுமானால் தெய்வாமிர்தம் சாப்பிட வேண்டும். இந்த தெய்வம் ஒன்றை எங்கு சென்றால் கிடைக்கும்? திருப்பார் கடலில் சிறை வேண்டும், கடலை கடை வேண்டும், அதில் விறக்கும் தெய்வாமிர்தம் அதை சாப்பிட வேண்டும். இறைவா, என்ன நாங்கள் தனியாக சென்றால் அமிர்தம் கிடைக்க முடியுமா? அந்த தேவர்களை துணை அழைத்து செல்லுங்கள். இந்த தேவாதி தேவர்கள் தான் எங்க ஜம்மு விரோதியாச்சுது. சரி நாங்கள் அழைத்தாலும் அவர்கள் வருவார்களா? நான் சொன்னதாக நிச்சயமாக வருவார்கள். இதோ வருகிறேன் என்று சரி அசுரர்கள் தெய்வாதி தேவர்களை அழைத்துக் கொண்டு சரி அப்படியே இருக்கையில் அசுரர்கள்